ஆர்வம் ஐஏஎஸ் அகாடமி வழங்கும் நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்க தேர்வர்களுக்கு அன்பு வணக்கம். முதலாவது முக்கிய செய்தி, இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக தமிழகத்தைச் சேர்ந்த பி ஷியாம் நிகல் உருவெடுத்துள்ளார். இதுதான் செய்தித்தாளில் செய்தியாக வந்திருக்கு. இந்த செய்தியிலிருந்து போட்டித் தேர்வுக்கு கேள்வி கேட்கிறதா இருந்தால் எப்படி கேட்கலாம்? இந்தியாவின் 85வது செஸ் கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்துள்ள தமிழக வீரர் யார்? 1. ஷியாம் நிகில், 2. சர்வேஷ் குமார், 3. நிகில் குமார், 4. ஷியாம் சந்தோஷ். விடை 1. ஷியாம் நிகில். Tamil player who has become India's 85th chess grandmaster. A. Shyam Nigal, B. Sarvesh Kumar, C. Nikhil Kumar, D. Shyam Santosh. Answer is option A. Shyam Nigal. அடுத்த செய்தி, விடுதலை புலிகள் இயக்கத்தை பற்றினது. விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு மத்திய உள்துறை நீட்டித்துள்ளது. இந்த செய்தியிலிருந்து கேள்வி பார்ப்போம். எந்த இயக்கம் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு மத்திய உள்துறை நீட்டித்துள்ளது? 1. விடுதலை புலிகள் இயக்கம், 2. அஸ்ஸாம் ரைஃபிள்ஸ், 3. செஞ்சட்டை இயக்கம், 4. விடுதலை கழகம். விடை 1. விடுதலை புலிகள் இயக்கம். The Union Home Ministry has extended the ban on which movement for another 5 years? A. LTTE movement, B. Assam Rifles, C. Red Shirt movement, D. Liberation Society. Answer is option A. LTTE movement. மூன்றாவது செய்தி, சூரியனின் AR 13664 பகுதியில் உருவான சக்தி வாய்ந்த சூரிய புயலின் தாக்கம் பூமியில் உணரப்பட்டதாகவும் இதை ஆதித்யா L1 விண்கலம் பதிவு செய்ததாகவும் இஸ்ரோ தெரிவித்தது. இந்த தகவல்ல இருந்து கேள்வி எப்படி வரலாம்? கரண்ட் அஃபேர்ஸ் பொது அறிவு சம்பந்தமாக பார்த்தோம்னா, சூரியனின் AR 13664 பகுதியில் உருவான சக்தி வாய்ந்த சூரிய புயலை பதிவு செய்துள்ள விண்கலம் எது? 1. சூர்யா 1, 2. சந்திராயன் 1, 3. ஆதித்யா L1, 4. சந்திரன். விடை 3. ஆதித்யா L1. Which spacecraft has recorded a powerful solar storm in the AR 13664 region of the Sun? 4 options are A. Surya, B. Chandrayaan 1, C. Aditya L1, D. Chandran. Answer is option C. Aditya L1. அடுத்த செய்தி பார்த்தோன்னா, விடுதலை புலிகள் இயக்கம் பற்றினது தான். விடுதலை புலிகள் இயக்கம் மீதான தடையை மேலும் 5 ஆண்டுகளுக்கு மத்திய உள்துறை நீட்டித்துள்ளதுன்னே தகவல் வந்திருக்கு. இந்த தகவலில் இருந்து வேற என்ன கேள்வி கேட்கலாம்? ஏற்கனவே கேட்ட கேள்வி இல்லாமல் பார்த்தோன்னா இயர் வச்சு கேட்க வாய்ப்பு இருக்கு. விடுதலை புலிகள் இயக்கம் எப்போது உருவாக்கப்பட்டது? 1. 1974, 2. 1975, 3. 1976, 4. 1978. விடை 3. 1976. When was the LTTE movement formed? A. in 1974, B. in 1975, C. in 1976, D. in 1978. Answer is option C. in 1976. ஐந்தாவது மற்றும் இறுதி முக்கிய செய்தியாக இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழ்நாட்டில் டிஜிட்டல் தடகள தேர்வு முறை அறிமுகமாக உள்ளது. இதிலிருந்து கேள்வி, இந்தியாவிலேயே முதன்முறையாக எந்த மாநிலத்தில் டிஜிட்டல் தடகள தேர்வு முறை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது? 1. தமிழ்நாடு, 2. கேரளா, 3. கர்நாடகா, 4. தெலுங்கானா. விடை 1. தமிழ்நாடு. இதே கேள்வியை ஆங்கிலத்தில் பார்க்கலாம். Which state has introduced digital sports optimization for the first time in India? A. தமிழ்நாடு, B. கேரளா, C. கர்நாடகா, D. தெலுங்கானா. ஆன்சர் இஸ் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு. இந்த செய்தியோட இன்றைய நடப்பு நிகழ்வுகளும் வினாக்களும் நிகழ்ச்சி நிறைவு பெறுது.